கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட் என்னும் இடத்தில் அணையை கட்ட முயற்சிக்கின்ற இந்த அபாயகரமான நெருக்கடியான சூழ்நிலையில தான் தாய் தமிழ்நாட்டில் அதற்கு உரிய எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா, அதற்கான இயக்கங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோமா என்றால், குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய முயற்சியை பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் நாம் முறையிட்ட பொழுது கூட இந்த அரசு மெத்தன போக்கோடு என்ற காரணத்தினால் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒரு மூத்த அரசியல் கட்சியாக சட்டமன்ற நாடாளுமன்றவாதியாக இருக்கிற நம்முடைய ஆரோக்கிய அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் புதிய தமிழகம் கட்சி எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு பல்வேறு நம்முடைய அரசியல் கட்சிகள் கருத்து மாறுபட்ட முரண்பட்ட எல்லா வகையான சாதி, இனம், மதம், மொழி என அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களினுடைய நீராதார உரிமையை, காவேரி ஆற்றினுடைய நீராதார உரிமையை நாம் பாதுகாப்பது என்கின்ற அந்த ஒற்றை இலக்கோடு நடைபெற்றுகிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய அறிவு சார்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், பிரதிநிதி பெருமக்கள், ஆன்மீக துறவி உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றிருக்கிற பத்திரிகையாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் நேற்று மாண்புமிகு முதல்வர் சித்தராமையா இவர் சிவகுமார் பேசுகிறாரு. சித்தராமையா முன்னாள் முதலமைச்சர் போய் அணைக்கு முன்பு ஒழுங்காற்றுக்குழு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஒரு 3 சம்திங் டிஎம்சி தண்ணியை தர சொன்னால், அணைக்கு முன்பு போய் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பாஜகவினுடைய தேசிய அளவில் மூத்த தலைவர் தமிழ்நாட்டிற்கு 3 டிஎம்சி தண்ணியை கூட தரக்கூடாது என்று அணைக்கு முன்பு போய் போராடுகிற போக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை தான் நம்ம ஐயாலாம் நம்ம எல்லாம் கடுமையாக அதை பற்றி சொன்னோம். அதாவது இரக்கம் இல்லை அவங்கள்ட்ட. அதாவது குறைந்தபட்சம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும் அல்லது நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கணும். ஒரு ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில் சட்டத்தை மதிக்காமல், நடுவர் மன்றத்தை மதிக்காமல் ஒரு ஒரு பக்கத்து அண்டை மாநிலம் இவ்வளவு கடும் போக்கோடு செயல்படுவது என்பது நம்ம இதுவரைக்கும் அண்டை நாடுகள் கூட இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் காவிரி, கர்நாடகாவில் நமக்கு இப்படி ஒரு கொடுமை இருக்கிறது. ஆகவே அந்த அணையை கட்டக்கூடாது. நம்ம அனைத்து அரசியல் கட்சியிலும் இப்போ நம்ம வந்து இந்த தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜயும் இதுக்கு பொறுப்பெடுத்திருப்பாருன்னு பார்த்தோம்னா எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா முயற்சியையும் எடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை அது. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்காமல் ஒரு அரசு, ஒரு நாட்டின் முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார். பிரதான எதிர்கட்சியாவது கடுமையாக ஒன்று கூடி வினையாற்றி இருக்க வேண்டும், அதுவும் செய்யலை. ஆனால் எல்லாவற்றையும் கூட இந்த மண்ணையும் இனத்தையும் மொழியும் நேசிக்கிற நம்ம இருக்கிறோம்ல, அதற்காக நாம் அவர்கள் செய்வார்கள், அரசு செய்யும், பிரதான கட்சிகள் செய்யும்னு நம்ம எதிர்பார்க்காம இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிற நம்முடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இப்பொழுது நம்ம கூடியிருக்கிறோம்ல, யார் நினைத்தாலும் மேகதாட்டில், இராணுவமே நினைத்தாலும், ஐநா உலக நாடுகளே நினைத்தாலும் 8 கோடி தமிழர்களும் கிளர்ந்து எழுந்து அந்த அணையில் ஒரு செங்கல்லை கூட பக்கத்தில் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது, அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று இந்த கூட்டம் நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கோம். அதற்கான ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் 7ஆம் தேதி நம்ம தலைவர்கள் எல்லாம் கூடி பட்டினி போராட்டம் கூட நாங்கள் நேற்று முடிவெடுத்தோம். ஆனால் கூட அதில் ஒரு வலிமை இருக்காது. பட்டினி இருந்து நாம் செத்து போனோம், உரிமைகள் நமக்கு கிடைக்கல. ஆகவே அதை ஒரு ஒரு வெப்ப ஆர்ப்பாட்டமாக களத்தில் நம்ம முன்னெடுக்கணும்னு நம்ம செந்தமிழன் சீமானையா, நம்ம ஆள் உரிமை கட்சி தலைவரையெல்லாம் நம்ம எல்லாரும் அதை முன்னெடுத்து சொன்னால் இப்போ அதை திருத்திட்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலாவது நம்ம எல்லாரும் அலையா இயன்ற அளவு பொறுப்புணர்வோடு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் வந்து மிக வலிமையாக நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முனைப்பாக இருக்கணும். பெரிய கட்சிகள், மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் இதையெல்லாம் முன்னெடுத்தால் தான் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட இந்த மண்ணை, மொழியை நேசித்து வாழ்நாளெல்லாம் அதற்காக உயிரையும் தருவதற்கு அணியமாக இருக்கிறவர்கள் தான் நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். இங்கே வாக்குக்காகவோ பதவிக்காகவோ நம்ம அரசியலுக்கு வரல. அதையெல்லாம் கடந்து இந்த மண்ணையும், மொழியையும், இனத்தையும், மக்களையும் நேசிக்கிற ஒரு நெறி சார்ந்த, அறம் சார்ந்த தலைவர்கள் தான் வந்திருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக மூத்த வழக்கறிஞர் ராதாண்ணா வந்திருக்காங்க.
உணர்ச்சி வசப்பட்டு எல்லை மீறி கூட இப்போ அடுத்த சுற்று பேசுறதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது உரிமை என்பதையும் நீதிக்கு ஆதரவாக நிற்பது என்பதும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் எந்த கருத்து மாறுபாடு இல்லாமல் உயர்வு தாழ்வு இல்லாமல் இப்போ நம்ம மருத்துவரையா இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க, நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்ல. இல்லை எந்த அரசியல் கட்சியிலும் இதில் இன்னைக்கு தவிர்க்கல, எல்லா அரசியல் கட்சியிலும் வந்திருக்கோம். நாங்கள் ஏற்பாடு திட்டமிட்டது வெறும் 3 நாளில் 3 நாட்களில் திட்டமிட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு அரசுகள் நடத்துகிற அனைத்து கட்சி கூட்டத்தை விட நேர்த்தியாக இன்று நாம இந்த ஏற்பாட்டை நம்ம பண்ணியிருக்கோம். அதில் கலந்துருக்கோம். அதில் நாங்கள் இங்கே பாபுஜியாவும் அவர் விஸ்வகர்மா சங்கத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஆன்மீக பிரதிநிதியாக இருக்கிற அண்ணன்லாம் நாங்கள் ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷத்தில் முடிவு பண்ணது அது. ஆகவே இதையெல்லாம் நம்ம இனி அந்த ஆளுகிற கட்சி செய்யும் அல்லது எதிர்கட்சி செய்யும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட வலிமையானதெல்லாம் இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு இயக்கம், ஒரு அரசியல் இயக்கம் இருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இயக்கங்களினுடைய கூட்டமைப்பாகவும் அனைத்து கட்சி கூட்டமாகவும் நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். ஆகவே நாம் பலகீனமானவங்க, மத்திய அரசு பல வலிமையானது, தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு வலிமையானதெல்லாம் நாம் காத்திருந்து நம்முடைய உரிமையை இழக்க நம்ம அனுமதிக்க கூடாது. நம்ம பல கருப்பையா சொன்ன மாதிரி பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் கர்நாடகா ஒரு அணையை கட்டும். அது மத்திய அரசே அனுமதித்தாலும் கட்டக்கூடாது, கட்ட அனுமதிக்க கூடாது. ராணுவமே வந்தாலும் எத்தனை உயிர்களை நாம் தியாகம் செய்தாலும் தமிழ்நாட்டினுடைய இந்த தலைமுறைக்கான உரிமை அல்லது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நம்முடைய சந்ததியர்களுக்கான ஒரு வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான அந்த உரிமையை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது என்பதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை உயிருக்கு உயிராக 100 விழுக்காடு நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்களை திரட்டி கட்சி மாற்றியை நம்ம இப்போ பார்க்கல. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருக்கும் அளவு கொடுத்தாங்க. அதில் கூட தாவேகாவும் காங்கிரஸும் இப்போ நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்கன்னு யாரோ இப்போ நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க. நம்ம ரவி பச்சமுத்த பாரிவேந்தரையா சொன்னாங்க. உண்மைதான், அது 2 பேரும் தான் வரல. காங்கிரஸ் வந்திருக்கணும். மாணிக் தாக்கூர் ஐயாவிட்டே நம்ம டாக்டர் பேசுகிறாரு, பிரதிநிதிகள் கூட வரல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு சொன்னோம், வந்திருக்கலாம், வரல. ஏன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்குமா அதிகாரத்தின் நுகர்ச்சியில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாடி இருக்கிற பொழுது அவர் அதிகார நுகர்ச்சியின் நிழலில் மகிழ்ச்சியாக இருக்கிற சூழலை நம்ம தகர்த்து நம்முடைய உரிமையை வென்றெடுப்பதற்கு இந்த 6 அரசியல் கட்சி தலைவர் பெருமக்களும் இயக்கங்கள், விவசாய சங்கத்தின் பெருமக்களும் 8 கோடி தமிழ் மக்களும் ஓர் அணியில் திரண்டு அடுத்தடுத்த நம்முடைய நிகழ்வுகள் மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் பணிய வைத்து மேகத்தட்டில் அணை கட்டுவதற்கான கருத்து சிந்தனையே இனி எந்த காலத்திலும் அவர்களுக்கு எழக்கூடாது என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் நம்முடைய அனைத்து அரசியல் கட்சியில் எடுக்கிற முடிவு அந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது. மேகதாட் அணையை கட்டுவதற்கு மிக கடுமையான கண்டனத்தை நம்ம பதிவு செய்கிறோம். இதற்கு முன்னெடுக்காத தமிழக வெற்றி கழகத்தையும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களையும் இந்த அனைத்து கட்சி கூட்ட கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இனியாவது விழித்து கொண்டு தமிழ்நாட்டின் 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு முதல்வர் விஜய் செயல்பட வேண்டும். செயல்படவில்லை என்றால் செயல்பட வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த கூட்டம் எடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.